உடனே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்குண்டா சண்முகம். உனக்கு தெரிஞ்சவர் அங்க ஒருத்தர் இருக்காருல, அவர்கிட்ட சொல்லி கேக்குறியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல என்னல நீ பேசிட்டு இருக்க, அதெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிரும் தெரியுமா, நம்மளாம் செய்யாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பாக்கியம் பரணிக்கு கால் பண்றாங்க. என்னம்மா எதுக்கு இப்ப போன் பண்ண அப்படிங்கிறாங்க. ஏண்டி அங்க ரத்னா இருக்காளா? இருக்காமா, இரு ஸ்பீக்கர்ல போடுறேன், ரத்னா பேசணுமாமா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. ஏண்டி ரத்னா இன்னைக்கு கோயிலுக்கு போகணும் வர்றியா அப்படிங்கிறாங்க. எதுக்கு அத்தை? அது ஒண்ணு இல்லடி, உனக்கு ஸ்கூலு கிடைச்சிருச்சுன்னா பொங்க வைக்கிறேன்னு சொல்லி வேண்டியிருந்தேன், இன்னைக்கு சஷ்டி வேற, நம்ம போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியம் இசைக்கும் சொல்றாங்க. ஆமா வாரத்தினா போயிட்டு வந்துடலாம் வாக்கா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு சும்மாதான் இருக்கா, ஆனா வேலை அப்படிங்கும் போதே வைகுந்தன் சொல்றாரு, அதா எதை வேணாலும் மிச்சம் வைக்கலாம், ஆனா வேண்டுதலை மட்டும் வைக்கவே கூடாது, நீ போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. கூடவே தங்கச்சிகளையும் கூட்டிட்டு வா அப்படின்னு இசைக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் கோயிலுக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பரணி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு, அவங்க எப்படியும் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அந்த நகையெல்லாம் வச்சிருப்பாங்க, அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததே கோயிலை காமிக்கிறாங்க. எல்லாம் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரத்னா கேக்குறாங்க, ஏத்த மாமாக்கு தெரிஞ்சுதான் வந்தீங்களா? ஆமாட்டி சொல்லிட்டு தான் வந்தோம். சொல்லிட்டு வந்தீங்களா? ஆமா சொல்லிட்டு தான் வந்தோம். என்ன எனக்காக பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தீங்களா அத்த? அதுக்கு ரத்னா அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு சொல்றாங்க இசக்கி, ஐயா அப்படிலாம் இல்ல, சொல்லிட்டு வந்தோம், ஆனா என்ன சொன்னோம்னா மாமாக்கு உடம்பு நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோட இருக்கணும், அதுக்காக பொங்க வைக்க போறோம்னு சொன்னோம், அவரு சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல அதே கோயிலுக்கு கணக்கு பாக்குறதுக்காக வர்றாரு பாண்டியம்மா சவுந்தரபாண்டி. கூடவே அந்த ரைட் ஹேண்டும் வர்றாரு. அங்க கோவிந்தன் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இந்த கணக்கு வழக்கு பாக்குறது, அந்த கோயில் இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு பொறுப்புல இருக்காரு. அவர்கிட்ட பேசிட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும், எல்லாம் நோட்டெல்லாம் எடுத்து வையா அப்படின்னு சொல்லும் போதே, அம்மா இப்படி பொங்கல் வைக்க வந்திருக்காங்க, நீங்க வரலையாயா அப்படிங்கிறாங்க. அவ பொங்க வச்சுட்டு போவா, எனக்கு என்னமோ நல்லா ஆயில் வேணும், உடம்பு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பொங்க வைக்கிறாளாம, வைக்கிட்டு நான்லாம் போய் பார்க்கல அப்படிங்கிறாங்க. என்னையா நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அவங்க ஒண்ணு சொன்னாங்களே அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றவங்க கோவிந்தா அப்படிங்கிறாங்க. வாங்கய்யா அப்படின்னு கூட்டி கொண்டு போய் ஒரு மரத்துக்கு பக்கத்துல நின்னு அவங்க பாருங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போதே, சண்முகத்தோட தங்கச்சியை கூட இவங்க சேர்ந்து பொங்க வைக்கிறத பார்த்தோன்னே பாண்டி அம்மாவுக்கும் சவுந்தர பாண்டிக்கும் பயங்கர கோவம் வருது. அப்ப ரைட் ஹேண்ட் சொல்லிட்டு இருக்காரு, போச்சுப்போ இன்னைக்கு ஒரு போட போறாரு இவரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே கோவம் வந்துருது சவுந்தர பாண்டிக்கு. ஏ கோவிந்தா அந்த பக்கம் போய் நின்று நாங்க கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சரிங்க ஏன்ட்டு அவரும் அந்த பக்கம் போய் நின்னோடனே, அக்கா இவளுக்கு எதுக்கு வந்திருப்பாளுன்னு நினைக்கிறேன், அத்தாண்டா எனக்கும் தெரியல, நீ நடக்கிறதெல்லாம் பார்த்தா உனக்காக சாமி கும்பிட வந்தது மாதிரி தெரியல, வேற ஏதோ விஷயத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பாண்டியம்மா சொன்னோடனே, உடனே அந்த கோவிந்தனை கூப்பிட்டு, நீ போய் என்ன பண்றேன்னா அங்க போய் அவங்க என்ன பண்றாங்க, எதுக்காக பொங்க வைக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நாசூக்கா கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய், ஆமா பொங்கல்லாம் வச்சுட்டீங்களா, முந்திரிலாம் நிறைய போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கொடுங்க, பொங்கல் வச்சுட்டீங்கன்னா வாங்கலான்ட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இசைக்கு சொல்றாங்க, அண்ணே கொஞ்சம் பொறுங்க, பொங்கல் ரெடி ஆகட்டும், நிறைய முந்திரி போட்டு கலந்து வச்சிருக்கேன், சாமிக்கு படைச்சிட்டு உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க இசைக்கு. அதை கேட்டுட்டு, அம்மா எதுக்காக பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பாக்கியம் சொல்றாங்க, ரத்தனா ஸ்கூலு கிடைச்சிருச்சு, உங்க ஐயா கூட ஸ்கூலு வேணும்னு சொல்லிட்டு இருந்தாருல, அது கிடைக்காம ரத்தனா கிடைச்சிருச்சுல, அதுக்குதான் பொங்க வைக்க வந்திருக்கிறோம். ஆமா நம்ம பிரசிடென்ட் வாங்கிட்டார்ல அப்படின்னு சொல்றாங்க. கோவிந்தனும், ஆமா சும்மாவா, எப்பயுமே எங்க மாமா எங்க அண்ணன் கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்கும், என்னைக்கு ஜெயிச்சிருக்கு அப்படின்னு ரத்னா ஒரு பக்கம் சொல்ல, இசைக்கு ஆமா அப்படின்னு அவங்க ஒண்ணு சொல்ல, இதுல வேற வீரா இருக்காங்களா, அவங்க பங்குக்கு எங்க அண்ணனை ஜெயிக்கிறதுக்காக எங்க மாமா எவ்வளவோ போட்டி வச்சாரு, இந்த சிலம்பு போட்டியிலும் கூட ஆம்பளைங்க கூட போட்டி வச்சா எங்க அண்ணன் ஜெயிச்சிருன்னு சொல்லிட்டு பொம்பளைகளுக்கு கூட போட்டி வச்சாங்க, கடைசியில ஜெயிச்சது நான் தானே ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. கனி அவங்க பங்குக்கு சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல எல்லாம் மாமா பார்த்தா எனக்கு பயமா இருக்கும், இப்ப எல்லாம் எனக்கு பயமே இல்ல, கார்ட்டூன் படம் பாக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கேட்டோன்னே பயங்கர கோவம் வருது சவுந்தர பாண்டிக்கு. உடனே என்ன பண்றாருன்னா, என்னை பாக்கியம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் பதறி போயிடாரு, இவரு எங்கடா இங்க வந்தாரு அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வந்தோடனே என்ன பண்ணாருன்னா, பிளார்னு கன்னத்துல பாக்கியத்துக்கு அடி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, அந்த பொங்க பானை இருக்குல்ல, எனக்காக பொங்க வைக்கிறேன்னு பொய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொங்க பானை எடுத்து அந்த பொங்க பானையை எட்டி உதைக்கிறாரு. எல்லாம் ஐயோ எதுங்க சாமி கொடுத்துங்க, நீங்க எதுங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க. இலே ஒரு அடியோட விட்டுட்டேன், இங்க இருக்கிறனால வீட்டுக்கு வா உனக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து போறாங்க. பானை உடஞ்சிருச்சு, அதனால என்ன பண்றாங்கன்னா, இசக்கி வீரா ரெண்டு பேரும் பானை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்ததே நம்ம பரணி காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒரு லேடி பிரெக்னெண்டா வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன சாப்பிடணும் மாத்திரை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லேடி போறாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா
ஏன்னா அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்காரு சண்முகத்தை கூப்பிடுறாங்க பரணி. ஏண்டா என்னை கொண்டு வந்து விட்டேன்னா காலை நெருப்பு கட்டின மாதிரி குதின்னு குதிப்ப, கடைக்கு போகணும்னு சொல்லுவேன், இருடா காஃபி குடிச்சிட்டு போலான்னு சொன்னா கூட கேட்க மாட்டேன். இல்ல வெட்டுக்கிளி அங்க வேலையில இருப்பான், அவனை சாப்பிடறதுக்கு அனுப்பி விடணும்னு சொல்லிட்டு நீ போவ, இப்ப என்னடானா இவ்வளவு நேரம் நின்னுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க பரணி. அதுக்கு சண்முகம் சொல்றாங்க, ஆமால நீ நல்லாவே சொல்லுவ, நீ என்ன பொம்பளை புள்ள மாதிரியே நடந்துக்கிற, வெட்டுவேன் குத்துவேன்ல இருக்கிற, பயமா இருக்குதுல அப்படின்னு சொல்லும் போதே ஒரு அம்மா காதை புடிச்சிட்டு கத்திட்டு ஓடி வருது. என்னாச்சுமா அப்படின்னு கேட்கும்போது என் புருஷன் காதை அறுத்து விட்டுட்டான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே டே சண்முகம் அந்த காட்டனை எடுடா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு எப்படிமா ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்பவே கணிச்சிடறாரு, இது கோவிந்தனோட ஒய்ஃப் தானே, ஏமா அந்த கோயில்ல இருக்கிற கோவிந்தனோட பொண்டாட்டி தானமா நீ அப்படின்னு கேக்குறாரு சண்முகம். ஆமாங்க ஐயா, அந்த ஆளு தான் ஐயா, காலையில குடிக்கிறதுக்கு காசு வேணும்னு கேட்டான், இல்லைன்னு சொன்னேன், என் கம்மலை கழட்டி கொடுன்னு கேட்டான், தர முடியாதுன்னு சொன்னேன், என் கம்மலை புடுங்குறேன்னு சொல்லி காதை அறுத்து விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஏமா நீலாம் சும்மாவா இருந்தா அப்படின்னு திட்டிட்டு அந்த காயத்துக்கு தையல போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவன துணி தைக்கிற மாதிரில காதை தைச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சண்முகம் பார்த்துட்டு இருக்காரு. அம்மா இவனையெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா அப்படின்னு பரணி சொன்னோன்னே, எதுக்கு நீ சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவனே ஏதாச்சும் பண்ண போறியா, அம்மாவுக்கு தாயே கொஞ்சம் போக போக நீ ரவுடி மாதிரில நடந்துக்கிற அப்படின்னு சொல்றாங்க. சும்மா இருடா, அப்புறம் என்ன நீ சொல்லிக்கிட்டு இருக்க, அப்புறம் இப்படி செய்யாம எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பரணி. அந்த சமயத்துல ஒரு போன் கால் வருது. கனி தான் போன் பண்றாங்க ரத்னா மொபைல்ல இருந்து. சொல்லு ரத்னா அப்படிங்கிறாரு சண்முகம். அண்ணே ஒரு முக்கியமான விஷயம், மாமா ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல அண்ணே அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ற, அவன் என்ன பண்ண உங்க மாமா அப்படின்னு கேட்டோன்னே, ஏய் போனை கொடுறா அப்படின்னு சொல்லி போனை வாங்கி ஸ்பீக்கர்ல போடுறாங்க பரணி. அப்புறம் நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. இத கேட்டோன்னே பயங்கர கோபம் வந்துருது. சரி அந்த ஆளை அங்கேயே இருக்க சொல்லு, உன் அண்ணனும் மதனியும் வர்றாங்கன்னு சொல்லு அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. வாடா போலாம் அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு அங்க சண்டை போடுறதுக்கா, ஒன்றும் வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. டே நீ என்னை கூட்டிட்டு போனேன்னா நான் வருவேன், இல்லைன்னா தனியா ஆட்டோ பிடிச்சி வருவேன், உனக்கு ஆட்டோ பிடிச்சி வந்தா காசு தான் வேஸ்ட், நீ கூட்டிட்டு போனா காசு மிச்சம் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி வா வா அப்படின்னு சொல்றாரு சண்முகம். அப்போ அந்த கோவிந்தனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க, அண்ணே அவரை பாத்தீங்கன்னா செருப்பாலே 4 அடி அடிங்கண்ண அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பரணி சொல்றாங்க, அவங்கிட்ட எதுக்குமா சொல்லிட்டு இருக்கேன், நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருக்குது போ அப்படிங்கிற மாதிரி சண்முகம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வர்றாங்க. பரணிக்கு பயங்கர கோபம். என்னம்மா இங்க நடந்துட்டு இருக்கு, இது என்ன பானையெல்லாம் உடஞ்சிருக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஏட்டி அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, ஏல சண்முகம் எதுக்கு இவ்வளவு கூட்டிட்டு வந்த, 2 பேரும் முதல்ல போங்க அப்படின்னு சொல்லும் போது, சொல்லு அந்த ஆளு என்ன பண்ணாரு அப்படின்னு கேக்குறாங்க பரணி. இது யாருல உனக்கு சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியம். நான் தான் சொன்னேன் அப்படின்னு கனி வர்றாங்க. அப்போ ரத்னா சொல்றாங்க, ஏடி கனி நீ சும்மா இருக்க மாட்டியா, வர வர உனக்கு வாய் நீளமா போயிட்டு இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பியா அப்படின்னு திட்டுறாங்க. அவளை எதுக்கு இப்ப திட்டுறா, என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பானை உடஞ்சு போச்சுல, அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அதான் என்னத்தான் இது, இருந்தாலும் சும்மாவே இருக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறப்பயே பாக்கியம் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, இசைக்கியும் வீரா 2 பேரும் பானை வாங்க போயிருக்காங்க, பானை வந்தோடனே பொங்கல் வச்சிருவோண்டா அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க இசைக்கியும் வீராவும் வந்துடுறாங்க. வீரா சொல்றாங்க, ஆமா அண்ணன் சும்மா விடக்கூடாது, முதல்ல அந்த ஆள்கிட்ட என்னன்னு போய் கேட்கலாம் வான அப்படிங்கிறாங்க. அதுக்கு சண்முகம் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க போய் பொங்கலை வைங்க, எல்லாம் வா போலாம் அப்படின்னு சொல்லி பரணி கிட்ட சொல்றாங்க. அடுத்ததே இந்த கணக்கு வழக்கெல்லாம் பாத்துட்டு இருக்கிறாரு சௌந்தர பாண்டியம்மா ரைட் ஹேண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாரு அந்த கோவிந்தன். ஏன் கோவிந்தா பட்டை நெத்திக்கு தான் போடுறேன்னா உள்ளேயும் பட்டையை போட்டுக்கிறேன், நாத்தம் தாங்க முள்ளடா. ஐயா இல்லையா, நான் நேத்து நைட்டு போட்டது. டே நேத்து நைட்டு போட்டதெல்லாம் சொல்லாத, எங்களுக்கு தெரியாதா என்ன, பொய் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது, எப்படா உங்களுக்கு இப்படி முன்னாரத்திலே கடை திறந்து வைக்கிறானுங்களோ தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, ஐயா லாஸ்ட் நோட்டை கையெழுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. டே எதுல இருந்தாலும் கோவில் இதுல நீ கணக்கு வழக்கு கரெக்டா பாக்குறடா, இப்படி தாண்டா நீ இருக்கணும். ஆமா சாமி நகையெல்லாம் எப்பயுமே சாமியோட தான், மத்தவங்க எதுக்குமே நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரைட் ஹேண்ட் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா ஐயா மட்டும்தான் சாமி நகை மேல ஆசைப்படுவாரு, வேற யாரும் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. டே ரைட் ஹேண்டு என்னடா யோசனை பண்ற, ஐயா ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சௌந்தரபாண்டி இந்த எலெக்ஷன் நடக்குதுல்ல, பிரசிடென்ட் எலெக்ஷன், அது எப்ப வைக்க போறாங்க அப்படின்னு கோவிந்தன் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு கோவிந்தன் சொல்றாங்க, ஜீவோ வருவாங்க ஐயா, அவங்க பேசுவாங்க, அதுக்கப்புறம் தான் எல்லாம் முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கமிட்டி மாதிரி கூட்டி என்னைக்கு நம்ம எலெக்ஷன் வைக்கலான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ சரி சரி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததே நம்ம பரணி காமிக்கிறாங்க. இந்த ஆளை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்காகாது, நான் என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனே பரணிக்கு சாமி ஆடுறாங்க. சௌந்தரபாண்டி பாண்டியம்மால இருந்து அத்தனை பேர் இருக்காங்க. பரணிக்கு உண்மையா சாமி வந்துதான் வரல,
வரலையான்னு தெரியல. சாமி பரணி உடம்புல இறங்குன மாதிரி இவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே சவுந்தரபாண்டி, பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்க போறியா? என் சொத்து எல்லாம் எனக்கு வராம நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு சவுந்தரபாண்டிக்கு வயித்தை கலக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது.